ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான அடை தோசை தான். அதை இன்றைக்கி உங்களுக்கு நான் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க போய் பார்க்கலாம். இதுக்கு நான் பார்த்திங்கன்னா ஒரு 5 hours நல்லா ஊறிடணும். 5 to 6 hours. துவரப்பருப்பு, பச்சைக்கடலை பருப்பு, இட்லி அரிசி, உளுந்து, வெண்ணெய், வெந்தயம் இதெல்லாமே போட்டு ஊற வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம். இது எல்லாமே நல்லா இப்போ பார்த்திங்கன்னா ஊறிடுச்சு. இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். நம்ம ஃபஸ்ட்டு செய்கிறதுக்கு வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். சோம்பு இந்த அளவுக்கு, இஞ்சி, பூண்டு, 2 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம். என்கிட்ட முருங்கைக்கீரை இருந்துச்சு. உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம். பட் இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட சீரகம், பெருங்காயம். இது கூட 2 மிஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வரமிளகாவையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க, கல்லுப்போடு சேர்த்து. இதெல்லாம் அரைச்சிட்டேன். இப்போ பாருங்கள், பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அனியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். என்னம்மா கீழே ஸ்லாப்பில் விழுந்த வெங்காயத்தெல்லாம் போடுறேன்னு நினைக்காதீங்க. நான் ஸ்லாப்பை கழுவி அந்த ஸ்லாபேன்ட்டு தயவு செஞ்சு நீ விட்டு ரோகிணின்னு சொல்லிவிடும். அந்தளவுக்கு கழுவில ஸ்லாப் தான். ஸோ அதனால் நான் கீழே விழுந்தெல்லாம் எடுத்து போட்டுக்கிறேன், நோ ப்ராப்ளம். அது கூட பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் இந்தளவுக்கு ஆட் பண்ணால் போதுங்க, ரொம்ப போட்டுறாதீங்க பெருங்காயத்தூளை. அது கூட நம்ம கழுவி வச்சுருக்க முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட சீரகம் எடுத்துக்கணுங்க, நான் சொன்ன மாதிரி. இப்போது சீரகத்தை நல்லா அப்படியே கையிலே மசிச்சு விட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் அரைக்கும் போது சீரகம் ஆட் பண்ணல, அரைக்கும் போது சோம்பு மட்டும் தான் ஆட் பண்ணேன். அரைக்கும் போது அந்த வரமிளகா, கல்லுப்பு, மஞ்சத்தூள் இது 3 மட்டும் ஆட் பண்ணுற கிளிப்பு நான் மிஸ் பண்ணிட்டேங்க. நீங்கள் அதை சேர்த்து அரைச்சிட்டு அப்புறம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம கையிலே கலக்கி விட்டுக்கலாம். அதே மாதிரி மாவு ரொம்ப அரிசி மாவு பார்த்துக்கு வேணால் கொஞ்சம் கெட்டியமாக இருக்கணும். இப்போ கல் சூடாகிடுச்சு இல்லையா நான் பார்த்துட்ருக்கேன். இப்போ கல் சூடாகிடுச்சுங்க. லைட்டாக ஸ்லோ பண்ணிட்டு ஃப்ளேமை நம்ம ஊற்றிக்கலாம். எனது குழிக்கரண்டி கிடையாது, குழிக்கரண்டி இருந்தால் வராது. ஸோ கொஞ்சம் தட்டை கரண்டியாக தான் நான் எடுத்திருக்கேன். அப்படியே 2 கரண்டி ஊற்றிட்டு நல்லா நைஸாக தேய்ச்சி விட்டுருங்க. எதுக்குமா தேவையில்லாமல் சைடெலாம் ஊற்றுன்னு நினைக்காதீங்க. அதில் தனியாக தீப்பட்டுருச்சுன்னா அடுத்த தடவை எனக்கு தோசையே அதில் வராது. ஸோ அதனால தான் நான் எல்லாமே ஸ்ப்ரெட்டாக ஊற்றிக்கிறேன். நல்லா ஸ்ப்ரெட்டடாக ஊற்றியாச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். இந்த தோசை பார்த்திங்கன்னா நார்மல் தோசை மாதிரி சட்டுன்னு ஊற்றிட்டு சட்டுன்னு எடுக்கிறது கிடையாதுங்க. நல்லா பொறுமையாக நிதானமாக தான் சுடணும். ஃப்ளேமை நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா வேகணும், இல்லைன்னா மாவாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒன் சைடு வெந்துருச்சு. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணுன்னா இட்லி மூடி கூட தோசை ஊற்றுனீங்கன்னா இன்னும் பெஸ்ட்டு. கொஞ்சம் குக்கிங் டைம் கொஞ்சம் கம்மியாகும். இப்போ ரெண்டு சைடும் நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், அருமையாக வெந்துருச்சு. இப்போ சூப்பரான அடை தோசையை நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாமா? இது கூட காம்பினேஷன் பெஸ்ட்டு தேங்காய் சட்னி தாங்க. அதான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஒரு ரூபா வச்சு அந்த தேங்காய் சட்னியோடு சாப்பிட்டீங்க அப்படின்னா அருமையான டேஸ்ட்டுங்க, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். இதோட இந்த டின்னர் முடிச்சுட்டு இந்த டேயும் முடிச்சுக்கிறேன். பாய், சப்ஸ்கிரைப்.